அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 88வது நாளாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கை சிறப்பாக நடத்துவதற்கு முனைந்திருக்கின்றது. இன்றைக்கு சிறப்புரையாளராக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள், கவிஞர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள் என்ற தலைப்பில் 3.0 என்ற அந்த வகையில இன்றைக்கு 3வது நாளாக அவர் உரையாற்றி இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாக கடவுள் வாழ்த்து பதிலாக இன்றைக்கு தமிழ் வாழ்த்து பாடலை, அன்னை மொழியை வாழ்த்தி பாடுகின்ற ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அடியேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னியரசிருந்த மண்ணுலக பேரரசே, மன்னியரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அனைவருக்கும் இனிய வணக்கம். இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள். அந்த இலக்கிய சோலையில் யான் ரசித்த ஒரு கீதத்தை, ஒரு பாடலை சொல்லி, கம்பருடைய ராமாயணத்திலிருந்து, அதுவும் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் அவர் பாடிய ஒரு பாடலை பாடி தொடங்கி வைக்கின்றேன். ஆலைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாழை தேனும், சோலை வீழ் கனியின் தேனும் தொடையிழி இறாலின் தேனும், மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பிகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதோ. மருத நிலத்தினுடைய அழகான வளத்தை, அந்த மருத நிலத்தினுடைய வளத்தை, அந்த அற்புதமான மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த வளத்தை சொல்லுவதற்காக கம்பர் இப்படி சொல்லுகின்றார். ஆலைவாய் கரும்பின் தேனும், அதாவது கரும்பாலைகள் பெருகக்கூடிய தேன் போன்ற அந்த கருப்பஞ்சாறு தான் கரும்பின் தேன் என்பது, கரும்பு சாறும். அரிதலை பாழை தேனும், அந்த பாழை என்று சொல்லக்கூடிய கல் இறக்குகின்றவர்கள் அறிந்த அந்த பாழையிலிருந்து வடியக்கூடிய அந்த கல் ஆகிய தேனும், சோலை வீழ் கனியின் தேனும், சோலை வீழ் கனியின் தேன் என்பது மலர் சோலைகள் மற்றும் பல்வேறு பழ மரங்கள் நிரம்ப காணப்படக்கூடிய அந்த பல மரங்களில் பழங்கள் காணப்படுகின்றன. அதனால் சோலைகளில் பழுத்த அந்த பழங்களுடைய அந்த சாராகிய தேனும், தொடை இழி இறாலின் தேனும், தொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து வழியக்கூடிய தேன் அடை எங்கு தொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து தானாகவே வழியக்கூடிய தேன் அடையினுடைய தேனும், மாலை வாய் உகுத்த தேனும், மலர் மாலைகளிலிருந்து வழியக்கூடிய தேனும். ஆக இவை எல்லாமே வரம்பு மீறி, எல்லை மீறி பெருகி ஓடி வருகின்றதாம். அந்த மருத நிலத்திலிருந்து தேன் ஆறு பாய்ந்து கடலில் சென்று சேர்கின்றது. அப்படி கடலில் சென்று சேர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அந்த தேனை பருகி கழிக்கின்றனவாம். இப்படி பாடுகின்றார் கம்பர். என்ன அழகு பாருங்கள். மருத நிலத்தினுடைய அங்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தேனும் சேர்ந்து ஆறாக பெருகி வருகின்றது. அந்த ஆறாக பெருகி கடலில் கலக்கின்ற பொழுது, அந்த கடலிலே கலக்கின்ற அந்த தேன் ஆற்றினை மீன்கள் எல்லாம் பருகி பருகி கழிக்கின்றன என்று பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இலக்கிய சோலை என்பது கம்பனுடைய இலக்கிய சோலையில் யான் அறிந்த அந்த இன்பத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஐயா அவர்களை இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள்.
உலகம், அம்மா, அப்பா, கற்றுத்தந்த குரு இணை ஆசிரியர் பெருமக்கள், தெய்வங்கள், வணக்கம். என்னுயிர் தமிழுக்கு இனிய வணக்கம். பெருமைக்குரிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தமிழ் இலக்கிய தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு வணக்கம். இந்த உரை அரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கோவிந்தம்மாள் சோதி நடராஜன் அம்மா அவர்களுக்கு வணக்கம். அரங்கில் நிறைந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்நிகழ்வை இணைய வழியில் கண்டும் கேட்டும் பெருமை சேர்க்கக்கூடிய என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சமூகியின் அன்பான வணக்கம். இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள் 3.0. இலக்கிய கரும்பு மட்டுமே அடி முதல் நுனி வரை இனிக்கும் தன்மையது. பொதுவாக படிப்பின் பெருமையே படிப்பித்தல். ஒருவர் படித்ததனால் கிடைத்த இன்பம் யாம் பெற்ற பேரின்பம் பெருகையும் வையகம் என்பது போல தான் படித்ததை தனக்கு உரிய உற்ற நண்பர்கள், உறவினர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுதலும் படிப்பித்தலுமே ஒரு தலையாய அறிஞனுடைய கடமை. அதுவே நலமும் கூட. நலம் என்ற போது உடலோடு உள்ளமும் நலமாய் இருப்பதுதான் உண்மையான நலம். சரி, திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், நாள் என்று வருகின்ற ஒவ்வொரு தினமும் வாழ்வை அறுக்க வருகின்ற வாழ் என்று தெளிதல் வேண்டும் என்று சொல்லுவார். என்ன சொல்றாரு? உன் உயிர் நிலையற்றது என்பது தினமும் நினைவூட்டுகிறது நாள்காட்டி. நாள்காட்டியிலே ஒவ்வொரு நாளும் அந்த தேதியினை கிழிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் அது அறுக்கின்றது. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வா பெரின். இது திருக்குறள் எண் 334 அதிகாரம் 34 நிலையாமை என்ற அதிகாரத்திலே வருவது. இந்த அதிகாரத்திலேயே தான் 332வது குறளாக கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. திரையரங்குகளிலே, கூத்தரங்குகளிலே நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது கூட்டம் கூடி நிகழ்ச்சி முடிந்தவுடன் கலைந்து சென்று விடுவது போல் பெரும் செல்வமும் வருவது போலவே சென்றுவிடும். அப்படி என்றால் எல்லா நாளும் நமக்குரியதல்ல, எல்லா பொருளும் செல்வமும் நமக்குரியதல்ல. நாளும் ஒரு நாள் நம்மை விட்டு சென்றுவிடும். நம்மிடமுள்ள பொருளும் ஒரு நாள் நம்மை விட்டு சென்றுவிடும். அதாவது முதலில் சொன்ன குறள் வாழ்வு நிலையாமை, இரண்டாவது கூறிய குறள் செல்வம் நிலையாமை. வாழ்வும் நிலைக்காது, செல்வமும் நிலைக்காது என்றால் இந்த உலகத்திலே எதுதான் நிலைத்து நிற்கும்? அன்புக்குரிய அறிஞர் பெருமக்களே, இன்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமே, கிட்டத்தட்ட 2050 ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றிய இலக்கியங்கள், நம்முடைய மொழிக்கு பெருமை சேர்க்கும் தமிழ் இலக்கியங்கள் இன்றளவும் நின்று அழியாமல் வாழ்கின்றது. வள்ளலார் கூறுவார், வாய் கொண்டு உரைத்தல் அரிது என் செய்கேன் என் செய்கேன் வள்ளலுன் சேவடிக்கண் மண்ணாது பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்துழலும் எனது மனது பேய் கொண்டு கள் உண்டு கோலினால் மொத்துண்டு பித்துண்ட வன்புறங்கோ பேசுரு புலாளனார் சுழல்கின்ற திகிரியோ. பேதை
விளையாடு பந்தோ என்று கூறினார். பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை பாய்ந்து உழலும் அவருடைய மனசு எப்படி இருந்து, தான் பேய் கொண்டு கல்லுண்டு அப்புறம் அந்த மண் குரங்கு போல அங்கும் இங்கும் திரிஞ்சு, அப்புறம் அந்த மண்பாண்டம் செய்கின்ற குலாலர் ஒரு சக்கரம் முன்னாலே சுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மனசு சுத்திக்கிட்டே இருக்குது. அவர் மனசு என்ன சொல்லுதாரு, ஆண்டவனே நீ நீ விளையாடும் பந்தோ அப்படின்னு கேட்கிறார். அதிகாரம் 36ல துறவரவியல்ல 355வது குறளில், எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுவார் வள்ளுவர். உருவமும் தோற்றமும் எப்படி இருப்பினும் பொருள்களின் உண்மை நிலையும் இயல்பையும் கண்டறிவது உண்மையான அறிவாகும். இப்ப பாருங்க, ஒரு நாணயத்தை கையில எடுத்துக்கங்க. ஒரு நேரத்துல ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டுமே நாம் காண இயலும். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒரே நேரத்தில் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களையும் நாம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதே நாணயத்தை ஒரு முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி முன் நின்று அந்த நாணயத்தை கையில் பிடித்துக் கொண்டு பார்த்தோமே ஆனால் ஒரு பக்கத்தை நாம் முன்னாடி தெரியும், இன்னொரு பக்கத்தை இன்னும் நம் முன்னாடி தெரியும் கண்ணாடியில் பார்க்கலாம். இந்த கண்ணாடியில் இன்னொரு பக்கத்தை பார்ப்பதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஆகும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இதையே தான் கவிஞர் மருதகாசி அவர்கள் வேறொரு விதமாக கூறுவார். கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. நனையும் நினைவுகள் என்று நான் இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், ஒரு குட்டி தலைப்பு. அது என்ன நனையும் நினைவுகள்? நம்ம மழையில நனைஞ்சோம்னா நம்ம உடல் உடை எல்லாமே நனைஞ்சிடும். அது மாதிரி சில நினைவுகளில் நாம் நனைந்தோம் என்றால் உள்ளத்தில் வெள்ளம் போல் மகிழ்ச்சி கொட்டும். ஒரு 50 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அது திருநெல்வேலி மாநகரம், நெல்லையப்பர் கோவில் தென்புறம், மாடியில் அமைந்த அந்த நூலகம். அப்பா தரும் 5 பைசாவுக்கு கருப்பட்டி காப்பியும் 5 பைசாவுக்கு மொறு மொறு என்று பக்கோடாவும் தின்று அரசு நூலகம் சென்றதும் குறிப்பேட்டில் கை கொண்டும் பேனா மை கொண்டும் சங்க இலக்கிய நூல்களை பார்த்து பார்த்து எழுதிய குறிப்புகள் என் வீட்டில் தங்க இலக்கியமாக உள்ளன. சங்க இலக்கியங்கள்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்ப நான் சொன்னேனே, அதுதான் எனக்கு தங்க இலக்கியம். இதே போன்ற தங்க இலக்கியம் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களின் வீடுகளிலும் இருக்கும் இருக்கும் இருக்கும். கல்லூரிக்கு கைவீசி நடந்தும் மிதிவண்டியில் அமர்ந்தும் சென்ற காலங்கள் அது. நெல்லையப்பர் கோவில் நெடுஞ்சாலையின் இருபுறமும் நெடு உயர்ந்த மரங்கள். அந்த மரங்களிலே கிளிக்கூட்டங்களின் மாநாடு. கீ கீ என்று ஒரே கூப்பாடு. ஆள் உயரத்திற்கும் கால் உயரத்திற்கும் வளர்ந்த இனிக்கும் கரும்புகள். இன்று அவை எங்கே? 4 வழி சாலை சரி, மனம் ஏங்கும் அந்த மரச்சோலை எங்கே? உன்னை நம்பி என்று சமூகியின் கவிதை ஒன்று உண்டு. மனிதா மனிதா, உன் மனம் என்ன இரும்பா? மரமெல்லாம் அழித்தால் வளங்காண முடியுமா? மரமெல்லாம் அழித்தால் வளங்காண முடியுமா? குளம் எல்லாம் அழித்தால் குளம் வாழ முடியுமா? குளம் எல்லாம் அழிந்தால் குலம் வாழ முடியுமா? சரி, அப்படியே போகும் அந்த பாட்டு, அது இருக்கட்டும். நற்றிணை பாடல் ஒன்று, 172வது பாடல்.
நெய்தல் திணையில் இருக்கும். விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரம் துறந்த கால் முளை அகைய நெய் பெய் தீ பால் பெய்து இனிது வளர்ப்ப. என்னது ஊற்றி வளர்ப்பார்கள்? நெய் பெய் தீ பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள். உன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மொடு நகையே. அங்கே ஊருக்கு முன்னால் ஒரு புன்னை மரம். பருவ வயதில், டீனேஜ் என்று சொல்லுவோம் அல்லவா, பருவ வயதில் தலைவனும் தலைவியும் அந்த மரத்தின் கீழ் சந்திக்கிறார்கள். தலைவனும் தலைவியும் தனி இடத்தில் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு கிட்டினால் அவன் இனிய மொழி பேசுவான். காதல் மொழி பேசி அவளை கவர்ந்து இழுப்பான். இன்னும் கொஞ்சம் தீவிரமானால் அவள் தலைவன் தலைவியை மெய் தீண்ட விளைவான். அவ்வாறு தலைவன் தலைவியை மெய் தீண்ட விளையும் பொழுது அவள் மறுக்கிறாள், தட்டி விடுகிறாள். சீ, வேண்டாம், எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்கிறான். தலைவன் கேட்கிறான், உனக்கு என்னம்மா வெட்கம்? இங்கு நான், நீ, இந்த புன்னை மரம் தவிர வேறு யாரும் இல்லையே, உனக்கு ஏன் வெட்கம் என்று கேட்கிறார். அதற்கு தலைவி சொல்கிறாள், ஐயோ, என் தங்கை பார்த்து கொண்டிருக்கிறாள், எனக்கு நாணமாக உள்ளது, அது முறையில்லை, என் உடன் பிறந்த தங்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கூறி, என்னடி சொல்ற, நீ என்ன லூசா, இங்க நீயும் நானும் இந்த புன்னமரமும் தவிர வேறு யாரும் இல்லையே என்கிறான். அவள் சொல்கிறாள், இந்த புன்னை மரம்தான் என் தங்கை என்று சொல்லுகிறான். சிறு வயதில் மண்ணுக்குள் மறைத்து விளையாடிய புன்னங்கொட்டை முளைத்தவுடன் நெய் தீம் பால் பெய்து இனிது வளர்த்து தன் மகளிடம், இந்த புன்னை மரம் உன்னுடன் பிறந்த தங்கை என்று கூறி வளர்த்த காலம் எங்கே? அம்மா நானுதும் நும்மொடு நகையே என மரத்தை தங்கையாக பாவித்து அவள் நாணப்படுகிறாள் என கூறும் சங்க இலக்கியத்தின் சிறப்பே சிறப்பு ஆகும். இந்த இலக்கிய சோலையில் இனிய கீதங்களில் நான் படித்து ரசித்த காப்பியங்கள், திரையிசை பாடல்கள், காவியங்கள், அவற்றில் உள்ளதை அறிஞர் பெருமக்களுக்கு எனக்கு இந்த இலக்கிய சோலையில் இவையெல்லாம் தெரியும் என்பதனை பெருமையோடு காட்டிக் கொள்வதாக நான் கருதி கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், அறிஞர்கள் உலாவும் இந்த அவையிலேதான் இது போன்ற நிகழ்வுகள் மெருகூட்டப்படும். இந்த காவியங்கள், இந்த காப்பியங்கள், இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதன் சரியான காரணம் இந்த அவைகளிலேதான் தெளிவுற கூறப்படும். இவை காண்போர், கேட்போர், பார்ப்போருக்கு பின்காலங்களில் ஏதோ ஒரு செய்தியை, ஏதோ ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்கும் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் விதி பற்றியது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறுவார்கள். இங்கே ஒன்றும் புதிதாக நான் ஒன்றும் கூறப்போவதில்லை. கவியரசு கண்ணதாசனின் பாடல்களில் உள்ள இருவேறு நிலைகள் பாமரனை துவளாது உழைத்திட தூண்டி விடுகிறார். சொர்க்கம் என்ற திரைப்படம், சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற பாடல், சொல்லாதே யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். இந்த பாடலிலே விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடல் உண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே என்று கூறுவார். விதி என்று ஏதும் இல்லை,
முன்னேறு உழைப்பாலே என்று கூறுவார். அவ்வாறு கூறியவர் சற்று காலம் கடந்த பின் தியாகம் என்று ஒரு திரைப்படம், அதிலே நல்லதற்கெல்லாம் சாட்சிகள் 2 என்ற பாடல். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்று பாடுகிறார். முந்தைய பாடலிலே விதி என்று ஏதுமில்லை என்று சொன்ன கவி பேரரசு அடுத்து வரும் பாடலிலே விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்று கூறுகிறார். நான் ரசித்த காட்சி இது, நான் ரசித்த வரிகள் இவை. கவியரசு கண்ணதாசனை பற்றி கூறும் பொழுது எனக்கு என் நினைவில் வரும் ஒரு பாடல் வரி, ஒற்றை வரி ஒத்தடம், ஒற்றை வரி ஒத்தடம், கார் முகில் கண் காட்டி வித்தை காட்டிய போதும், வான் பொய்த்ததால் வான் நோக்கி தான் நின்ற போதும், காதலை ஏற்காத காதலனை பார்த்தும், காதலனை தவிக்க விட்ட காதலியை பார்த்தும், தேர்வெழுதி முடிவுக்கு காத்திருக்கும் மாணவனுக்கும் என எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தின் உச்சிக்கு சென்று குழப்பத்தின் மத்தியில் சுழலும் ஒருவனுக்கு தன் பாடத்தால் ஒற்றை வரி ஒத்தடம் கொடுப்பார் கவியரசு கண்ணதாசன். 1949 வெளிவந்த கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில், கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே, கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே. இது கவியரசு கண்ணதாசனின் முதல் திரைப்பட பாடல் என்று நினைக்கிறேன். அடுத்து, என்னடா பொல்லாத வாழ்க்கை, பாரதியார் கூறுகிறார் பாருங்கள். தோன்றி அழிவது வாழ்க்கை, இதில் துன்பத்தோடு இன்பம் பெருமை என்று ஓதும் மூன்றில் எது வருமேனும் களி. களி என்றால் மகிழ்ச்சியாக இரு என்று இடுக்கண் வருங்கால் நகுக என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறியது போல, துன்பம் இன்பம் பெருமை என மூன்றிலும் சிறி மகிழ்ச்சியாய் கொண்டாடி என்கிறார் பாரதியார். ஒரு பூ இருக்குது, ஒரு பூ பூவா பிறக்குது, பூவா வாழுது, அழகா பிறர்க்கு ஆனந்தமா மலருது, பார்க்கிறவங்களுக்கு வண்ணமும் வாசமும் காட்டி மகிழ்விக்கிறது. தேனிக்கும் உணவளிக்கிறது, தேனுட்டு தேனி மகிழ்கிறது. ஒரு குதிரை வண்டி இழுக்கிறது, ஒரு குதிரை வண்டி இழுக்கிறது, வேகமாக ஓடுகிறது, சவாரி ஏற்றி குதிரைக்காரனை மகிழ்விக்கிறது. ஒரு நாய் அந்நியனை கண்டால் குறைக்கிறது, முதலாளியை காப்பாற்றுகிறது, நன்றியோடு இருக்கிறது. அது எதுவாக பிறந்ததோ அதுவாகவே இருக்கிறது. அது எதுவாக பிறந்ததோ அதுவாகவே இருக்கிறது. ஆனால் மனிதா, நீ மட்டும், மனிதனாக பிறந்த நீ மட்டும் ஏன் மனிதனாக வாழ மறுக்கிறாய்? உனக்குத்தானே, நீ மனிதனாய் பிறந்த நீ மனிதனாய் வாழ்வதற்குத்தானே எத்தனை நீதி இலக்கியங்கள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை அறிவுரைகள். எந்த பூவுக்காவது, எந்த குதிரைக்காவது, எந்த நாய்க்காவது, எந்த கழுதைக்காவது நீ நாயாக வாழ்வதற்கான நெறிமுறை, நீ கழுதையாக வாழ்வதற்கான நெறிமுறை என்று ஏதாவது நாம் காண்கிறோமா? இல்லை. இல்லை, அவைதான் அப்படி பின்பற்றுகின்றனவா? இல்லை. ஆனால் மனிதன் மட்டும் மனிதம் மறந்து வாழ்வதனால், மனிதம் மறந்து விடக்கூடாது என்பதனால் அத்தனை இலக்கியங்கள் தோற்றுவிக்கப்பட்டு இன்றைய காலம் அளவும் நிலைத்து நின்று மனிதனுக்கு போதிக்கின்றன. தமிழுக்கு கதி என்றாலே அது கம்பராமாயணமும் திருக்குறள் தான். எனவே எந்த ஒரு இலக்கியமும், எந்த ஒரு சொற்பொழிவும் கம்பராமாயணமும் திருக்குறளும் இல்லாமல் தமிழில் நிறைவு பெறாது. கம்பராமாயணத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி, ஏந்து இளமயிலாலே எழுதாறு எழிலாளே காந்தளின் முகை கண்ணின் கண்டு ஒரு களி மஞ்சை பாந்தள் இது என உண்ணி கவ்வியபடி பாரா தேன் தளவுகள் செய்யும் சிறு குறு நகை காணாய். முதல் வரியில் மட்டும் ஒரு சிறிய திருத்தம் செய்து, காந்தல் அரும்பை தன் கண்ணால் பார்த்து மயங்கிய ஒரு மயில்,
இது பாம்பு என கருதி கவ்விக்கொண்ட தன்மையை பார்த்து தேன் பொருந்திய முல்லை அரும்புகள் செய்கின்ற எள்ளும் புன் சிரிப்பும் காணாய்ன்னு சொல்றார். காந்தள் முகையே பாம்பு என்று மயில் கவர அது கண்டு முல்லை சிரிப்பதாக கூறினார். முல்லை அரும்புகள் பற்களை போன்றது. ஆதலின் அம்முல்லை அரும்புகள் தோன்றிய காட்சியை சிரிப்பதாக தற்குறிப்பேற்றம் செய்தார். சிறு குறு நகை எப்படி சொல்கிறார் பாருங்க. சிறு என்பது இகழ்ச்சியையும் எள்ளி நகையாடுகிறது. குரு என்பது புன்சிரிப்பையும் அறிவிப்பதாக கூறியிருக்கிறார். களிமங்கை என்ற போது போதை மிகுதியால் காந்தல் முகையை பாம்பென மயங்கியது என காரணம் கூறுகிறார். இதுதான் கவிஞர். இதுதான் அந்த கவிஞரின் கவி இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கான காரணம். இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இருக்கின்ற பூக்களிலேயே மிக விலை மதிப்பறியாத பூ என்பது தாமரைதான். ஏன் என்று கேட்டால், தாமரை தண்ணீரிலே இருக்கும், தண்ணீரிலே பூத்தி இருக்கும். உழ வேண்டாம், விதை ஊன வேண்டாம், தண்ணீர் ஊற்ற வேண்டாம், களை எடுக்க வேண்டாம், வேலி போட வேண்டாம், உரம் இட வேண்டாம். நீர் நிலையில் நீர் இருக்கும் வரை உயிர் இருக்கும். குவளையும் அதுபோல்தான், ஆனால் அது மாலையில் தான் பூக்கும். அடுத்து தாமரையில் அதிக இதழ்களை கொண்டிருக்கும். முள் கிடையாது, பயம் வேண்டாம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம். எவ்வளவு தண்ணீர் உயர்கிறதோ அவ்வளவுக்கு உயர்ந்து நிற்கும். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது, அழுகி அழிந்திடுமோ என பயம் வேண்டாம். தாமரை இலை அகன்று பெரியதாயிருக்கும். எனவே மலர் தாங்கிய தண்டை நிலையாக வைத்திருக்கும். காண்போர் மகிழும் வண்ணம் வண்ணம் உண்டு. போதுமா? இது நான் சொல்லவில்லை, திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லுகிறார். நமச்சிவாய திருப்பதிகம் என்று 10 பாடல்கள் உண்டு. நிலை மதிப்பறியா ஆபரணம் பாடல் 2 சொல்லுவார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் மரங்கஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. பூக்களுக்குள் விலை மதிப்பறியா ஆவரணம் இதழ்கள் மிக்க தாமரை, பொங்கு தாமரை என்பார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. பசுக்களுக்கு விலை மதிப்பறியா ஆபரணம் சிவபெருமான் அபிஷேகத்திற்கு பஞ்ச கவ்வியம் உதவுதல். அரசனுக்கு விலை மதிப்பறியா ஆபரணம் செங்கோல் வளையாமல் ஆட்சி செய்வதாம். நாவினுக்கு விலை மதிப்பறியா ஆபரணம் திரு 5 எழுத்தாகிய நமச்சிவாய என்று கூறுவார். இதே பாடலில் முதல் பாடலில் சொல்லுவார், ஆண்டவனை நினைப்பதற்கு கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. என்னை கல்லால் கட்டி கடலுக்குள் வீசினால் கூட நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லுவார். மிக அருமையான ஒரு நிகழ்வு இது. நாம் சிசிடிவி என்று பார்த்திருப்போம். கண்காணிப்பு டிவி என்று கேட்டிருப்போம். இது பற்றி, இந்த கண்காணிப்பு பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். இந்த வார்த்தையே அவர் உபயோகப்படுத்தி இருப்பார். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால். கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. இதன் பொருள் என்ன? கண்காணியாக உலகெங்கும் நிறைந்து நிற்கும் இறைவனின் தன்மையை உணர்ந்தவர்கள் தவறேதும் செய்ய மாட்டார்கள். இப்ப பாரதியார் கண்ணனின் தோழன்ல பாருங்க, கண்ணனை கொன்றிட வழி சொல்லுவான். அதாவது கண்ணன் 2 கண்ணன் உண்டு. ஒரு கண்ணன் 3 சுழி கண்ணன், இந்த கண்ணன் 2 சுழி கண்ணன். கண்ணனை கொன்றிட வழி சொல்வான், நோயுற்றால் உற்ற மருந்து சொல்வான், பிழைக்கும் வழி உழைக்கும் வழி
உண்ணும் வழி உரைப்பான், அழைத்தால் அரை நொடிக்குள் வருவான். எப்படி? அழைத்தால் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறு உளரோ அப்படின்னு சொல்லிட்டு, கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். சிறு பள்ளத்திலே நெடு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றிவிடும் பெரு வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். கண்ணன் என்பவன் கடவுள், கண்காணி என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போது நாம் கள்ளமாக ஒரு வார்த்தையை சொன்னால், பாரதியார் சொன்னார், காரி உமிழ்ந்திடுவான் என்கிறார். சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை எற்றிவிடும். இந்த எற்றி அப்படிங்கிறது திருநெல்வேலி தமிழ். ஒரு எத்திடுவாங்கல அப்படிம்பாங்க. எற்றிவிடும் பெரு வெள்ளத்தை போல் அழுக்கு பாசி ஒட்டி இருக்கிறது தரையிலே. அது நெடுநாளாக அந்த சிறு பள்ளத்திலே ஒட்டி இருக்கிறது. பெரு வெள்ளம் பாயும் பொழுது அந்த அந்த அழுக்கானது அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து எற்றி உதைக்கப்பட்டு காணாமல் போய்விடும். அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பெரு வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். சரி, இப்படியெல்லாம் சிசிடிவி மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கானே அந்த கடவுள், என்ன செய்வான்? பாரதியார் சொல்றாரு, அந்த கண்ணன் சிரித்து குலுங்கிட செய்வான், மகிழ்ச்சி தளிர்த்திட செய்திடுவான். அடுத்து பாருங்கள், சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல், சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான். விளக்கிலே விழும் விட்டில் பூச்சிகள் போல, அந்த சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகளை கொன்றிடுவான். அதாவது அழித்திடுவான் என்று கூட சொல்லவில்லை, கொன்றிடுவான் என்று சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால், அந்த இறைவன் தீபமாக இருப்பதனால் கொன்று விட்டால் மீண்டும் எழ வாய்ப்பே இல்லை, அந்த துன்பம் மீண்டும் வராது என்பதற்காக சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான். குழந்தை போல சூது அறியாதவன், குழந்தை போல சூது அறியாதவன் நல்லவரை காத்திடுவான். அல்லவருக்கு விடத்தினில் நோயில் அழலினிலும் கொடியான். நல்லவரை காத்திடுவான், அல்லவருக்கு விடத்தினில் நோயில் அழலினிலும் கொடியான் என்று கூறுவது மிரட்டுவதற்காக அல்ல. சிசிடிவி போல், கண்காணிப்பு கேமரா போல் உங்களை கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யும் நல்ல செயலையும் நீங்கள் செய்யும் தீய செயலையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிவிக்கவே இப்படிப்பட்ட ஒரு பாடல்களை நமக்கு பாரதியார் அவர்கள் நமக்கு கண் காட்டி இருக்கிறார். இனமும் பார்த்தீர்களானால் டைம் ஆயிடுச்சாமா? இது போலவே வாய்மை பற்றி 291வது குறளிலே திருவள்ளுவர் அவர்கள் கூறுவார், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இந்த ஒரு திருக்குறளிலே 1000 திருக்குறள்கள் அடங்கி இருக்கும். நாம் எல்லாம் சொல்லுவோம், வாய்மை என்பது என்ன என்றால் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்று சொல்லி அழகான ஒரு விளக்க உரையை நமக்கு தந்திருப்பார். இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திலே ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஜெய் ஹிந்த். அன்புடன் சமூகி. நன்றிங்கய்யா, மிக சிறப்பானதொரு உரை.
இன்று அடுத்ததாக நம்முடைய தலைவரம்மா அவர்கள் நம்முடைய முறை தாருங்கள். கோவிந்தமலம். நன்றி அம்மா, நன்றி. அரங்கத்தை வணங்கிக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து இதை மிகச்சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணையாக இருந்து இந்த அரங்கத்தை அற்புதமாக நடத்தக்கூடிய சகோதரர் செல்வமையா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளராக இருந்து ஒளிப்பதிவாளராக இருந்து பதிவு செய்து வழங்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இன்றைய சிறப்புரையாளராக இணைந்து அற்புதமானதொரு உரையை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்று அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஜின்னா ஷெரீப் ஐயா அவர்களுக்கும், எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பிலே இருக்கக்கூடிய கந்தன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரங்கிலே முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 3வது நாளாக இலக்கிய வானில் இனிய கீதங்கள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பானதொரு உரையை தந்திருக்கிறார். தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பெரும் கடல் என்றால் அதிலே இருக்கக்கூடிய நயங்கள் என்பவை கடலிலே நிறைந்திருக்கக்கூடிய முத்தும் மணியும் போன்றவை. அவற்றிலே மூழ்கி முத்தெடுப்பவர்களுடைய திறமை எத்துணையோ அத்துணை திறமைக்கேற்ற நயங்களை அழகாக அள்ளி எடுக்கக்கூடிய அளவிலே அன்றைய இலக்கியங்களும் சரி இன்றைய இலக்கியங்களும் சரி இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று தொல்காப்பியர் சொல்வதற்கு ஏற்ப காதல் இன்பம் மட்டுமல்ல, காவிய இன்பமும் அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய அளவில் அவரவர்கள் உணரக்கூடியதுதான். அதை நம்முடைய சமூகி ஐயா அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலும் இது நான் கண்டு ரசித்தது, நான் கண்டு ரசித்தது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த அளவிலே இந்த இலக்கிய வானிலே, இந்த இலக்கிய கடலிலே அவர் கண்டு ரசித்த இன்பமான காட்சிகளாக கண்ணதாசன், கம்பராமாயணம், தேவாரம், திருக்குறளில் தொடங்கி நற்றிணையில் தொடங்கி மற்றும் திருமூலர், பாரதியார் பாடல்கள் என தேவாரம், திருவருட்பா என அனைத்தையும் படர்ந்து செல்லக்கூடிய ஒரு உரையாக ஆற்றி கண்ணதாசன், மருதகாசி போன்ற திரைப்பாடல்களையும் விடாமல் இங்கு நல்லதொரு நயமான சொற்பொழிவை வழங்கி இருக்கிறார். அவர் கண்டு காட்டிய காட்சிகள் கண்டு களித்தோம். அவற்றுள் நாம் கண்டவையும் சில இருக்கின்றன, அவற்றை உண்டு ரசித்தோம் மீண்டும் என்ற வகையிலே மிகச் சிறப்பானதொரு சொற்பொழிவை கேட்டதான மன மகிழ்ச்சியோடு ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த அரங்கத்தில் அளிக்கப்பட்ட நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிகச் சிறப்பு. அடுத்ததாக யாரேனும் 2 பேர் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பின்னூட்டம் வழங்கலாம். அவங்களுடைய ஒலிவாங்கி திறந்து தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரேனும் இருவர்? மனோகரன் ஐயா, வாங்கய்யா, பேசுங்கய்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சமூகி அவர் உலகம்
முழுக்க முழுக்க இலக்கிய சோலையாகவே இருக்கிறது. அவர் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இலக்கிய சோலையில் பூத்த மலர்களின் வாசத்தை இந்த அவையிலே எல்லோரும் நுகரும்படியாக வழங்கினார். நிலையாமையை ஆரம்பித்து மெல்ல நற்றினை, ஒரு காதல் உணர்வை ஒரு அக்கா தங்கை முன்னால் நிகழ்த்தலாமா? அது ரகசியமானது அல்லவா? அந்த ரகசியத்தை இன்னொருவர் அறிந்தால் அது எவ்வளவு சங்கடத்தை உருவாக்கும். ஏனென்றால் அது மறை பிறர் அறியாமைதான். அந்த பாடலை, அருமையான பாடல், அந்த பாடலை எடுத்து வைத்துக்கொண்டு அவர் சொன்ன அந்த பாங்கு, அதே போல அவருடைய சங்க இலக்கிய குறிப்புகள் எல்லாம் சங்க இலக்கியம் அல்ல, தங்க இலக்கியம். ஏனென்றால் நெல்லையப்பர் கோயில் அன்று அவருடைய தந்தையார் வழங்கிய அந்த தொகை, அந்த தொகைக்கு ஒரு தேநீர், அதற்கடுத்து ஒரு உணவு, பக்கோடா என்று சொன்னார்கள். அதை வயிற்றுக்கு வழங்கிவிட்டு சிந்தைக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நூலகம் சென்று குறித்த அந்த குறிப்புகள், அதில் எவ்வளவு அவர் தன்னை மறந்திருக்கிறார். தன்னுடைய மனம் முழுமையும் இலக்கியமாகவே ஆக்கியிருக்கிறார். அதனால்தான் மருதகாசியினுடைய அந்த பாடல் கண்ணதாசன் எழுதி பார்க்கிறார், இல்லை என்னால் முடியாது, ஏன்னா இவர் ஊருக்கு போயிட்டார், அவர் ஒருத்தரால் தான் அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வாங்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள், அதற்கடுத்து கண்ணதாசன் திருமூலருடைய அந்த கண்காணிப்பு குறித்த செய்திகள். ஆக அவருடைய மனம் மட்டுமல்ல, அவருடைய நரம்பு, குருதி, மூச்சு எல்லாமே இலக்கியமாகவே இருக்கிறது. ஆக இலக்கியத்தை தனக்குள்ளே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் இந்த அவைக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. அவர் இன்றைக்கு தமிழ் இலக்கிய கடலிலே நம்முடைய தலைமை உரை ஆற்றுகின்ற கோவிந்தம்மாள் சொன்னது போல, இலக்கிய கடலிலே மூழ்கி 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 தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய ரசனையை முழுக்க முழுக்க அதற்குள்ளே செலுத்தி எடுத்த அந்த பாடல்களை, பாடல் முத்துக்களை நம் முன்னால் பரப்பி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த நேரம் அருமையான நேரம். அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். அனைவருக்கும் அம்மா குரல் கேட்டுதாங்கம்மா? கேக்குது, பேசுங்கய்யா. நன்றிங்கம்மா. இலக்கிய சோலையில் இனிமையான கருத்துக்கள் நிறைய பொதிந்து கிடக்கின்றன. அவற்றில் எதெல்லாம் சிறப்பானதோ அவற்றையெல்லாம் நமக்கு இங்கே எடுத்து எம்பியிருக்கின்றார் ஐயா அவர்கள். மிகச்சிறப்பான உரை. அவர் இப்போ எதை தொடாமல் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் தொட்டுட்டாரு அப்படின்ற வகையில் தான் அது சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இலக்கியத்தில் என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன தலைப்புகள் எல்லாம் இருக்கோ என்ற வகையில் எல்லாவற்றையும் அழகாக எடுத்து, அதில் இசைப்பாடல் வேறு, அவர் நல்லா பாடுவார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பொருந்தக்கூடிய வகையில் தாமரை பற்றி சொன்ன கருத்து, அதே போல் இன்னும் அத்தனையுமே எல்லாமே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களை வாழ்த்தி அவையை வணங்கி ஐயாவையும் இன்றைய உரையாளர்களையும் வணங்கி வணக்கம். மிக்க நன்றி. நமது இணையம் தொடர் ஆய்வரங்கம் இன்று 88வது நாள். வெகு சிறப்பாக ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சென்று கொண்டு
நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைவர்களையும் பணிந்து வணங்கி, இன்று இலக்கிய சோலையிலேயே இனிய கீதங்கள் இந்த 3வது பகுதியாக கவிஞர் சமுகி முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெகு சிறப்பாக நமக்கு பல இலக்கியங்களில் உள்ள நிகழ்வுகளை படம் பிடித்து தெள்ளத் தெளிவாக இனிமையான பாடல்களுடன் நமக்கு கொடுத்திருப்பது மிகவும் சிறந்தது. அதிலே நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, 1 மனச்சாட்சி பாடல், கண்ணை நம்பாதே மற்றும் பாரதியாருடைய பாடல்கள், கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களும் மிக சிறப்பாக 1949வது வருடம் இயற்றிய பாடல்களும் மிக சிறப்பாக கொடுத்து, அவர்கள் இவ்வாறு இலக்கியங்களிலே காணப்படக்கூடிய பாடல்கள் மூலமாக சொக்கி தவித்து தன்னை மறந்து சென்ற நிலையை நாமும் பயன்பெற வேண்டும். இது அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அதை தெரிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வாக நமக்கு அள்ளி வழங்கினார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. நன்றிங்கய்யா. மிக சிறப்பானதொரு பின்னூட்டம். 3 பேருமே அளித்தீர்கள். அடுத்து இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கின்றன. வேறு யாராவது பேசணும்னா, செல்வனையா யாராவது பேசுனீங்கன்னா பேசலாங்கய்யா. கந்தன், செல்வன் 2 பேர் இருக்கீங்க. நன்றிம்மா, நன்றி. ஐயாவுடைய உரை மிகவும் சிறப்பு. ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே தத்துவமா இருந்தது. முதலாவது திருக்குறள் இருந்து ஆரம்பிச்சாங்க. நிலையாமையில அந்த செல்வம் நிலையாமைங்கக்கூடிய அந்த தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. உடல் நிலையாமை அதெல்லாம் ஆரம்பிச்சு, அதாவது எல்லாரும், அதாவது சினிமா, இந்திய சினிமா பாடல்கள், கம்பராமாயணம், நற்றிணை, இப்படி சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கிய நூல்கள் இருந்து இன்று வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தத்துவங்கள்லாம் இருக்கோ, ஏன்னா எல்லாமே நம்ம படிக்காம அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. சங்க இலக்கிய நூல்களாச்சு இல்லை, எல்லாம் படிச்சாதான் நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அப்படியே அதுல இருந்து தேர்ந்தெடுத்து இன்று 3வது பகுதி இந்த இலக்கிய சோலைகள்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அதுல இருந்து தத்துவங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா அங்கிருந்து பொறுக்கி எடுத்து நமக்கு கொடுத்தது போன்று இருந்தது. அருமையான தொகுப்பு, சிறப்பாக இருந்தது. பெரும்பாலும் எல்லாம் தத்துவங்களாகவே இருந்தது. நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்ததாக கந்தனையா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. 2 பேர் போதும்னால நான் இதை பத்தி யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. நன்றி, வணக்கம். இல்லைங்கய்யா, நேரம் இருக்கிறதுனால உங்களை அழைக்கிறேன். இன்னும் 8 மணி ஆகல, அதனால நான் உங்களை அழைச்சேன். நான் பேசுறேன். 8 மணி வரைக்கும் தான் பேசணுமா? அதுக்கு மேலேயும் பேசலாமா என்னன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, பேசிடுவோம். நேற்று அந்த மன்றத்துல திருக்குறள் அப்புறம் சேர்ந்துக்கிட்டு அப்துல் கலாம் அவர்கள் முடியும் வரை முயற்சிப்பதல்ல முயற்சி, நம்மால் முடியும் வரை அல்ல காரியம் முடியும் வரை என்று சொன்னார். அதுபோல இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து கேட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வோம் என்றுதான் நினைக்கிறோம். நான் அதிக நேரம் எப்போதும் பேசுவதில்லை. இருந்தாலும் அவர்கள் பேசும்போது அதை நம்ம மற்றவர்கள் சொல்வது போல் அந்த பாடலை எடுத்து திருப்பிள்ளை சொல்வது போல் மீண்டும் சொல்லி பாராட்டுவது என்பது பழக்கம் இல்லை. இருந்தாலும் வந்த அந்த கருத்துக்களை சொல்லும் போது ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் அதிலே இருக்கிறது. இலக்கியத்திலே, ராமாயணத்திலே, இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை சொல்லும் போது ஒவ்வொரு கருத்துக்கள் தோன்றும். அதையெல்லாம் சொல்லணும் என்று நினைப்பேன். அடுத்த நிமிடம் நம்மை தான் பேச வேண்டாம் இருக்கிறார்களே, ஏன் பேசுவானே என்று பேசாமல் இருந்து விடுவேன். பேசாதிருப்பதுவே பெரும் சுகம் என்பதால் இத்தோடு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. உங்களுக்கு யாரும் பேச வேண்டாம்னு சொல்லல. பின்னூட்டம் வழங்குவதாக இருந்தால் உங்களுடைய கையை ரைஸ் பண்ணிக்கோங்க, அவங்க சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 8:20 வரைக்கும் ஆயிடுச்சு. பட்டிமன்ற சமயத்துல 8:40 ஆயிடுது. அதுக்கப்புறம் நாங்க கிச்சனுக்கு சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு தரணும். அதுக்காக தான் கொஞ்சம் கரெக்டா நம்ம நேர மேலாண்மையாலும் புகழப்படுகின்றது. அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த 7 to 8, அதுவும் 6:50க்கு வந்துடுறோம். சில நேரத்தில் லேட் ஆகும். 7 மணிக்கு தொடங்கிடுவோம், 8 மணிக்கு முடிச்சிடலாம். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். எல்லோருமே அதற்கு ஒத்துழைத்தார்கள். அத்தனை பேரும் ஒத்துழைத்தால் தான் இந்த இது சிறப்பாக நடத்த முடியும்.
பேசுறீங்க, பின்னூட்டம் தரீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நகை பின்னூட்டம் வழங்கலாம். ஏன்னா சிறப்புரையாளருக்கு கூடுதலான நேரம் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்ற காரணத்தினால்தான் அந்த முதல்ல சிறப்புரையாளர் வந்து பேச வைத்தது. அது மட்டுமல்லாமல் அவர் வந்து என்ன கருத்துக்களை பேச வேண்டும் என்று விளைகின்றாரோ அது முதலே சொல்லிடுற, அவரை பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக விடுறதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால் தவறுதலாக நினைக்க வேண்டாம். இது யாரையும் வந்து புண்படுத்துவதற்காகவோ யாரையும் வந்து குறை மதிப்பிடணும்ன்றதுக்காக சொல்லல. இது எல்லோருமே நல்லபடியாக கொண்டு செலுத்த வேண்டும் இந்த சங்கத்தை என்பதற்காகத்தான் இந்த நேர மேலாண்மையும் மனதில் கொண்டு எல்லோரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவறுதலாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நன்றி. நன்றி. இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா, ஏற்புரை எதுவும் பேசணும்னா நீங்க சொல்லலாங்க ஐயா. மிக அருமையான பின்னூட்டம் வழங்கினார்கள். கலந்து கொண்ட ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களையும் என்னுடைய அன்பான வணக்கமும் அவர்களுக்கு என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் வந்து பெருமையுற வேண்டும், உலகெங்கும் இதன் புகழ் நிலைக்க வேண்டும். அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களுக்கும் நான் என் தலை சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அசோகன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி முடிந்த உடனேயே அதனை நமது இணைய வழியிலே அனைவரும் காண்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு புன்முறுவலோடு அதனை அனுப்பி வைப்பார்கள். ஒரு 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 முக்கியமான பணி அது எனக்கு. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கும் பொழுது எனக்கு ஒரு ஆற்றாமை இருந்தது. என்னுடைய முதல் உரை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு இணையத்திலே மிக அருமையாக நான் என் மீது, என காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு அல்லவா, நான் தயாரித்த என் உரை மிகவும் நன்றாக இருந்தது. இதனை நான் ஒளி வடிவில் எனது நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த தளத்தில் பேசினேன். இதே போன்று இரவு 9 மணிக்குள் அந்த ஒளி வந்துவிடும். ஐயா அவர்கள் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், ஐயா தவறுக்கு வருந்துகிறேன், எதுவுமே பதிவாகவில்லை என்றார்கள். எதுவுமே பதிவாகவில்லை என்றார்கள். அப்போது நான் சொன்னேன், இதற்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது பென்சில் இருக்கிறது அல்லவா, பென்சில் வந்து சீவத்தான் வந்து அதனை உபயோகப்படுத்த முடியும். அது போல இன்னும் நீங்கள் 1 வாரத்திற்குள் எனக்கு அடுத்த அழைப்பு வழங்குவீர்கள், அதில் இதைவிட சிறப்பாக தயாரித்து நான் வழங்குவேன் என்று கூறினேன். அது போலவே அடுத்த வாரத்திலேயே மிக அருமையான உரை ஒன்றை தயாரித்து நான் அது ஒளி வடிவில் வந்தது. எனக்கு என்ன என்று கேட்டீர்களானால், எவ்வளவோ வேலை இருக்கிறது. சரஸ்வதி அம்மா அவர்கள் சொன்னது போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அனைத்து அறிஞர் பெருமக்களும் இங்கே ஒன்றிணைந்து, நான் நேற்றோ முந்தைய நாளோ கேட்கும் பொழுது மதிப்புக்குரிய செல்வன் ஐயா அவர்கள் நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு அவர் நிலையை பார்க்கும் போது பரிதாபமாக இருந்தது. ஆனால் அந்த ஆர்வத்தை பார்க்கும் போது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு இந்த தளத்தை விட்டு செல்லவும் மனதில்லை, தொடர்பில் இருக்கிறார். அங்கே தொழில் சம்பந்தமாக வந்து கொண்டிருக்கிறது அலைபேசியிலே. அவருக்கு இதை எடுக்கவா அதை எடுக்கவா என்று தெரியவில்லை. அம்மையார் அவர்கள் நான் வேண்டுமானால் சற்று நேரம் தொடரட்டுமா என்று கூறுகிற நேரத்திலே இல்லை நான் வந்து விட்டேன், இதோ வழங்குவதற்கு வந்து விட்டேன் என்கிறார். இந்த இடத்திலே நாம் காண்பது அவருடைய தொழில். அதை கூட ஒரு ஓரத்தில் ஒரு சைடில் வைத்துக்கொண்டு இந்த இலக்கிய மேடையை விட்டு விடாமல் தொடர்ந்து அவர் வழங்கியது எனக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே போல இந்த நிகழ்வுகளை நடத்துவதனுடைய அருமை, பெருமை, சிரமங்கள் அனைத்தையும் நான் பல தளங்களிலே உணர்ந்திருக்கிறேன். சரஸ்வதி அம்மாவினுடைய இந்த முயற்சி வெற்றி கொண்டு இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்பது ஒரு பெரிய ஆழ விருட்சமாக வளர்ந்து அனைவரின் பார்வையையும் இது ஈர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பு வழங்கியவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கியவர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் சமி. எடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே முத்துகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த வீடியோ தான் ராஜபாளை முத்தமிழ் சங்கத்தினுடைய வீடியோ தான் வருது. ஏன்னா அவர் பேசினார் இல்லையா, இலக்கிய சோலையில் இனிய கீதங்கள் என்று. அந்த வீடியோ
மலையொளி நிகழ்வில் அது கொடுப்பதெல்லாம் நிறைய ஒரு எந்த காலத்திற்கும் அது வரலாற்று நிகழ்வாக ஒரு சிறப்பாக இரண்டாவது மற்றவர்களுக்கும் பகுதியெல்லாம் பயன் இருந்தது. அளிக்கக்கூடிய வரிசையா வகையில் எல்லா என்றும் எல்லா நிலைத்து இருக்கும். யூடியூப்ல இதுதான் உள்ள இந்த செய்திகளை நமது தளத்தின் பெருமைக்கும் அது கொடுக்கும். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்பதை இப்போதே நாம் கண்டுவிட்டோம். மேலும் மேலும் இது வளர்ந்து வழங்க வேண்டும், சிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். நல்லது நல்லது. நன்றி நன்றிங்க ஐயா.